இந்த இடத்துல உக்காந்து அப்படியே இந்த சீனரியை ரசித்து இந்த மூஞ்சை பார்த்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி என் வண்டி அங்கே நிறுத்தி எங்கடா ஏஞ்சி போகிற இருறா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரதர் விசஸ் பிரதர். என் பக்கத்தில் அந்த மார்ஷ்மெல்லோ கேரக்டர் போட்டு நிற்கிறது வேறு யாருமே இல்லை, என் தம்பி தான். ஸோ அவன் நானும் ஒரு வீடியோவில் வரேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அந்த சாவு ஆக்சுவலாக இதில் அவனுடைய வாய்ஸ் நான் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா என் வாய்ஸ் மட்டும் போதும். ஆல்ரெடி என் வாய்ஸே எத்தனை பேர் இஷ்டப்பட்டு கேட்குறீங்க, கஷ்டப்பட்டு கேட்குறீங்கன்னு தெரில. ஆனால் என்னால் வச்சுருக்க வாய்ஸ் வச்சு தான் பேச முடியும். மிமிக்ரி பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை, 2 பேர் அடிச்சுப்போம், சுட்டுப்போம், அங்கங்கே சுற்றி காட்டுவோம். அதுதான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேமுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸு, இதெல்லாம் தான் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வரும் என் சேனலில். எல்லாத்தையும் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய விஷ் ஏதாவது இருக்கும்ல, இந்த ஒரு ரெஸ்பெக்டட் கேம் போடுங்க, இல்லை இந்த கேம்ஸில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். இப்போது ஒரு பைக் கேம்னால் அதில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்டில் போட்டு போங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எஸ். அவன் வண்டி எடுத்துட்டான், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் என்னடா ஏற்றின்னு போகிற? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அவனை இடித்ததுக்கு என்னை பழி வாங்குறான். சரி, நம்ம வேறு வகையில் போய் பழி வாங்கலாம். என்னது ரேஸா? சரி வா போடலாம். இந்த இடத்துல ரேஸுக்கு கூப்பிட்ருக்கான். ஸோ அவர் அங்கே ஒரு லேக் இருக்குது, அவர் அங்கே ஃபஸ்ட்டு போகிறாரா இல்லை நான் ஃபஸ்ட்டு போகிறேனான்னு பார்க்கணுமா. ஆனால் இல்லை, கண்ட்ரோலே யாருக்குமே ஒழுங்காக வராது. ஏன்னா பைக்ஸ்லாம் அந்த மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருப்பான். நீங்கள் ஸ்பீடாக போகிறப்போ கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி டைவ் அடித்து விழுந்தேன், அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அவன் அங்கே போயிட்டானே. அவனும் கவுந்தடிச்சு தான் போவான். காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கவுந்தடிச்சு தான் போவோம். பார்த்துக்கலாம் யார் அங்கே ஃபஸ்ட்டு போகிறா. இதுவும் ஒன்று இருக்குது, சொல்ல மறண்டேன். ஏற்றிட்டான்டா. அந்த பக்கம் தானே போயிட்டு இருந்தேன், எப்படா பின்னாடி வந்த பிளேடி பேகர். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவனை தேடிட்டு நான் போகணுமா இல்லை அவன் என்ன மோதுவானான்னு தெரில. சரி ஓகே, வண்டி எடுக்கலாம். ஜேடிஎம் இருக்குது, ப்ரைடு இருக்குது, எலிசான் இருக்குது, கிங் இருக்குது, சூப்ரா இருக்குது. சூப்ராவை தான் சூப்ரான்னு போட்டிருக்காங்க. கிங் ஒரு காரு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருப்பான். இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறோம். ஸோ அவன் தான் இந்த ரூமுடைய அட்மின். அவனுக்கு மட்டும்தான் ஹெலிகாப்டர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் மட்டும் சிங்கிள் பிளேயராக போனேன்னா எனக்கு ஹெலிகாப்டர் ஓப்பன் ஆகும், நான் ஆடலாம். ஸோ தட் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். எங்கடா இருக்க? அதோ அங்கே தெரியுறானே, அவனா? அது தெரியலையே. சரி, போகிற போக்கில் பார்த்துக்கலாம். வீடியோவை பார்க்குற எல்லாருமே எந்த சீன்லேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், மிடில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஆப்பு, கேமு, இதோடைய லிங்க்கெல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். எங்கே போனான்னு தெரியலையே. ஆனால் அழகாக ஸ்கிட் வச்சு நிறுத்தினால இது நிறுத்துறதுக்கு தான், ஒன்றும் டிஃபால்ட்டாலாம் மிஸ்டேக் ஆகலை. நிறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு திருப்பி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். பார்த்தீங்களா, நைட்லேருந்து டே டைமுக்கு மாற்றிட்டான். ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது இந்த இடத்துல. ஸோ தட் நைட் டைம்லேருந்து டே டைமுக்கு மாற்றி விட்டான் பைபிள். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன்டா, இவங்கிட்டேருந்து என்ன காப்பாற்றது முடியாத காரியம். எப்போ இடிப்பானே தெரியாது. வெயிட் பண்ணுங்கள், இந்த சீனில் எங்கெங்கெல்லாம் இடித்து என்னை போட்டு தள்ளுவான் பாருங்கள். ஒரு வாட்டி என்னை காலி பண்ணிட்டானா, அவனை நான் ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு. நான் அந்த ஒரு வாட்டி சுட்டது சாருக்கு அவ்வளோ ரோஷம் இருக்கும். கண்டிப்பாக என்னை எங்கே வேணால் போட்டு தள்ளுவான். வெயிட் பண்ணுங்கள், இங்கே தான் எங்கேயாவது வருவான். இதோ அவனா? அது அவன் கார் மாதிரி தான் தெரியுது. அதோ அங்கே நிற்கிறான். எப்படா இங்கே வந்த? இப்போ தான் நான் அந்த பக்கம் பார்த்தேன். நான் பைக்கா காரா? இங்கே அடிச்சிடலாம் அடிச்சு தூக்கிடலாம். ஐயோ தப்பிச்சிட்டானே. டேய் மாட்றா. ஆனால் நீ மாட்டினா செம்மடி இருக்கு. இப்போ மாட்டுவான் காலிடா. ஐயோ ஜஸ்ட்டில் தப்பிக்கிறானே. 3 வாட்டி எஸ்கேப் போயிட்டான். இந்த வாட்டி இடிச்சிடலாம், கண்டிப்பாக இடிச்சிடலாம். ஏறிட்டான்டா. சரி பரவாயில்ல, சின்ன பையன் போட்டோம். டேய் என்னையும் கூட்டின்னு போடா. அவள்தான், அவன் காரில் ஏறிக்க வேண்டியது தான். ஏதாவது ஒரு சீனில் காரை நிறுத்துவான், வெளியே இறங்கி சுட்டுடலாம்.
என்னன்னு தெரில, தலைவன் கேமுக்குள்ளே வந்தாலே ஃபுல் ஸ்பீடில் தான் ஓட்டுறான். ஆனால் எங்கேயாவது அடி வாங்க, வெயிட் பண்ணுங்களேன், அப்படியே பார்த்துட்டே இருங்களேன். அவ்வளோதான், பறந்துடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபுல் ஸ்பீடில் இந்த கேமில் எங்கே போனாலும் கண்டிப்பாக இடிச்சிக்கும். ஸோ தட் பார்த்து தான் போகணும். இந்த கேமுடைய லிங்க் என் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. உங்களுக்கும் இந்த கேம் இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்து பிடிச்சி போயிருந்தா மறக்காமல் போய் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் விளையாடி பாருங்கள். இது எப்படி நீங்கள் வந்துட்டு மல்டிப்ளேயர் போடணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடணும். இன்டர்நெட் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஃபோனை கனெக்ட் பண்ணுவீங்கள்ல, அதில் வந்துட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் கனெக்ட் ஆகும். 2 பேர் நெட்டு போட்டு விளையாட முடியாது. ஒரு ஃபோனில் இருக்க நெட்டை 2 பேருக்கு ஷேர் பண்ணி தான் இதை மல்டிப்ளேயராக மாற்ற முடியும். ஸோ வேணும்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன்டாக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சா தான் அந்த வீடியோ என்னால் போட முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரேம்ப்பு ஃப்ரீ ரோம் ரேம்ப். இதில் ரேம்ப்புன்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? அந்த டாப்புக்காக தான். அங்கே போய்டுவோம், டாப்பில் போய்ட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு கார் ஆட்டோமேட்டிக்காக கீழே ஊந்துடும். அதுக்காக தான் இதுக்கு ரேம்ப்பு ஃப்ரீ ரோம் ரேம்ப்புன்னு பேர் வச்சுருக்காங்க. சரி போகுது, கார் நல்லா தான் இப்போதைக்கு. ஆனால் எங்கே என்னை கவுத்து விடுவான்னு தெரியாது. இன்னொரு 2 நிமிஷத்தில் எப்படியா கவுத்து விட்ருவான், கண்டிப்பாக கவுத்து விட்ருவான். இருங்க காமிக்கிறான், அவன் எங்கெங்கே கவுத்து விடுவான்னு எனக்கு தான் தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல என்னை இவன் காலி பண்ணுமே. சரி, காலி பண்ணுற வரையும் அப்படியே போட்டோம். இந்த இடத்துக்கு வந்து அவன் ஏன் நிறுத்தினான்னு தெரில. ஒரு வேளை இங்கே எங்கேயாவது உக்காரலான்னு நினைக்கிறானோ. இதில் உட்கார ரிமோட்லாம் இருக்குது தெரியுமா? இருங்க காமிக்கிறேன். இங்கே வந்துட்டனா, ஏன் நான் இப்போ ஃபோன் எடுக்கிறேன்? ஐயோ அர்ஜென்ட்டில் இதுக்கே போகுது. இதை பார்த்தீங்களா, அதுதான் உட்கார ரிமோட்டு. எப்படி நல்லாயிருக்கா? இன்னும் நிறைய ரிமோட் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் உங்களுக்கு எப்படி மல்டிப்ளேயர் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு என்ன சப்போர்ட் வருதுன்றதை பார்த்து தான் போட முடியும். ஐயோ போயிட்டானே, நில்றா. ஐயோ ஏன் தெரியுமா, இப்போது இந்த இமோட்டு போட்டேன். இந்த சீனுக்கு போட வேண்டிய இமோட்டு தான், அதனால தான் போட்டேன். இவ்வளோ ஸ்லோவெல்லாம் இறங்க மாட்டானே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். வா செம்மையாக குதிக்கிறான். ஏஹே வா, அல்டிமேட் ஜம்ப்பு. இந்த ஃபஸ்ட் பர்சன் வியூவில் பார்க்குறப்ப ஜம்ப்பு நல்லா இருக்கு. அப்பா சரியான அடி, மறக்கவே முடியாது இந்த அடியை. என்ன கருப்பு கலரில் வருது? ஓ பெரிய அடி இல்லை, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிவைவ் ஆவான் போல். சரி எங்கேருந்து நான் மறுபடியும் வரேன்? நீ தாண்டா செத்த. ஐயோ முட்டிட்டானா? எத்தனாவது? 4ஆவதுன்னு நினைக்கிறேன். 4ஆவது வாட்டி என்னை போட்டு தள்ளுறான். இந்த வாட்டி என்ன வண்டி எடுக்கிறது? ஏதாவது ஒரு நல்ல வண்டி தான் எடுக்கணும். என்ன எடுக்கலாம்? ஹெலிகாப்டர் எடுக்க முடியாது. கிங்கு மேராக் எடுக்கலாமா? மேராக் ஆனால் பட்டுன்னு அவன் மைண்டு மாறிடும். அதனால் ப்ரைடு இல்லை கேடிஎம், அதாவது ஜேடிஎம் தான் இதில் கேடிஎம்னு வச்சுருக்காங்க. பார்த்துட்டேன் அவனை, அந்த இடத்துல தான் பார்த்துட்டேன். ஆண்டவா ஏறிடுறா சீக்கிரமாக, பைக் ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கு ஏதோ தப்பாக படுது. இல்லை தப்பாக படல, அவன் காரா அது நிற்கிது இல்லையா? ஐயோ சரியான அடி மறுபடியும். ஆனால் ஹெல்த்து கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு, என்ன தான் சரியான அடியாக இருந்தாலும். இந்நேரத்துக்கு அவனை பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்துருக்கணுமே. வந்துட்டான். நான் நிறுத்துறான். சரி ஏறிப்போம். இவனால் என்ன பண்ண முடியும்? ஏறி உக்காந்துட்டு எறா வண்டியை. இந்த வாட்டி ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போடா, வேறு எங்கேயும் போயிடாதரா. அந்த ரேம்பில் ஏறாதரா, வெறுப்பாக இருக்குது அந்த ரேம்ப்பு. ஐயோ ரேம்பை நோக்கி தான் போகிறான். நான் எது பண்ணாதன்றனோ அதான் பண்ணுவார் நம்ம ஆளே. வேணாம்ப்பா நீ அப்படியே போயிரு, நான் இறங்கிக்கிறேன். நான் போய் என் ஜேடிஎம்மே எடுத்துகிட்டு வரேன். வேறு லெவல் வண்டி ஜேடிஎம். டான் 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 டான்.
ஐயோ! யூடியூப்பில் மட்டும் எதுக்கு தான் காப்பி ரைட் தராங்களோ, இல்லை பிஜிஎம் போட்டு என் வாய்ஸையாவது எடுப்பேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் என் வீடியோவை. எஸ். மொட்டை மாடில் இருக்க, என்னடா பண்ணுவ? ஐயோ! என்னடா பண்ண? என்ன கவுத்து வச்சிட்ட? ஆஹா, ஷூட் பண்ண தான் வரான்னு நினைக்கிறேன். கன் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எங்கடா போனேன்? ஓ, கீழே நிற்கிறான். அதோ இங்கே ஓடுறான். மாஷ் மேலே வாடா. அடிவாங்க. ஒழுங்கா நில்லாண்டா ஒரு இடத்துல. சுற்றினே இந்த எப்படா சுட முடியும்? ஐயோ, ஐயஸ். சரி, அவன் என்ன பல வாட்டி போட்டான், நான் அவனை 2 வாட்டி தான் போட்டிருக்கேன். ஐயோ, இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் அவனை ஒரு 5 வாட்டியாவது போட்டணும். இந்தாடா அவன் காரை வெடிக்க வைக்கிறேன்டா. 3, 2, 1 பூம். கார் பிளாஸ்ட் ஆகிறதெல்லாம் ரீசெண்ட் அப்டேட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். சரி, ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அவன் காரையும் போட்டாச்சு, அவனையும் போட்டாச்சு. நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் எல்லாம். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். பாய்.